Hi students, welcome to IAS Academy. So video நினைக்கும் எங்க மாமா நடிகர்ஸ்ல சோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் ஈவினிங். குரூப் 2 எக்ஸாம்க்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் சரிங்களா. நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 ஓட பிலிம்ஸ் எக்ஸாம் நாளைக்கு இருக்கு சரிங்களா. சோ எல்லாரும் எக்ஸாம் நல்லபடியா எழுதணும் அப்படினு நானும் மனசார கடவுளை வந்து பையனா வேண்டிக்கிறேன் சரிங்களா. சோ எல்லாரும் கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஓகே, சோ லாஸ்ட் செஷனா சரிங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஏபிஜிபி அதாவது அரித்மெட்டிக் ப்ராசஸ் ஜியோமெட்ரிக் ப்ராசஸ் கூடுதல் பெருக்கல் மட்டும் நம்ம பார்க்காம வச்சிருந்தோம், அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ குரூப் 2க்கான மேக்ஸ் டிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம், வேட்டை அண்ட் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல மேக்ஸை வேட்டையாடிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே டார்கெட் 25 அடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த ஏபிஜிபில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ ஓகேவா, அதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் மாதிரி நான் சொல்லி கொடுத்துறேன், கொஞ்சம் கரெக்டாக இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும் பார்த்துட்டு டேரக்டா எக்ஸாம் போயிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் ஜிஎஸ் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாபிக்லயுமே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, டான்ஸரா நம்மளோட செஷன்ஸ் மட்டும் பார்த்துருந்தீங்கனாலே மேக்ஸ் நீங்க நல்லபடியா ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் தரேன், அதுக்கான ஆன்சர் என்ன ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 10, 14, 18, 22 எக்ஸெட்ரா. இதுல 14வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 10, 14, 18, 22 எக்ஸெட்ரா. வாட் இஸ் த 14th term? இது வந்து ஒரு கூடுதொடர் அரித்மெட்டிக் ப்ராசஸ். 14வது ஃபார்முலா என்ன? இந்த மாதிரி டேர்ம் n கேட்டாங்கன்னா a + n - 1 × d இது ஃபார்முலா. ஸோ டேர்ம் 14 தான் நமக்கு வேணும். ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம் 10, என்னன்றது 14 தான் கேட்குறாங்க, அதான் என்ன. அப்போ n ல 14 போட்டுருங்க. dன்றது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். ஸோ பொது வித்தியாசம் எவ்வளவு வருது? 4 வருது. ஸோ இன்ட்டு 4. 14 1 போனால் 13, 13 நாள் 52, 52 10 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 62. இதுக்கான ஆன்சர் 62. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி கூட்டுத்தொடர் கொடுத்துட்டு ஒரு 14வது உறுப்பு 15வது உறுப்புன்னு கேட்டா இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும், ஈஸியா வந்துடும் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்க. 8, 11, 14, 17 எக்ஸெட்ரா 107. இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்பாங்க. இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் அப்படின்னு கேட்பாங்க. how many terms in this arithmetic process அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எத்தனை டேர்ம்ஸ் n கேட்குறாங்க ஓகேவா. இதுக்கான ஃபார்முலா l - a / d + 1. லாஸ்ட் நம்பர் என்னது? 107 போட்டுருங்க. ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர் -8, dனா டிஃபரன்ஸ் என்னப்பா 3 + 1. 107 8 போனா 99 நினைக்கிறேன். ஸோ 99/3 + 1 அடிச்சிங்கன்னா 33. 33ஓட 1 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 34. அப்போ இந்த மொத்தம் 34 டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கான ஆன்சர் 34. இந்த மாதிரி உறுப்புகள் கேட்டால் n = l - a / d + 1 ஃபார்முலா போட்டால் வந்துடும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். பத்து, 16, 22, 28 எக்ஸெட்ரா. இதுல 15வது உறுப்பு வரை கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. 15வது உறுப்பு வரைக்கும் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. 1, 2, 3, 4 அவன் 15வது உறுப்பு வரைக்கும் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. இதுல கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்களா? இதுல கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப கடைசி உறுப்பு கொடுக்கலன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது கூடுதலுக்கு sum of n, sn = n/2 × 2a + n - 1 × d. இது கடைசி உறுப்பு கொடுக்கலனா இந்த ஃபார்முலா நீங்க போட்டுக்கணும் ஓகே, ஒரே ஃபார்முலா தான். எத்தனாவது உறுப்பு வரைக்கும்? 15வது உறுப்பு வரைக்கும். ஸோ n 15 போட்டுக்கோங்க. 2a, ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர், அப்ப 10 20 பிளஸ் என்னன்றது 15, 15ல 1 போனா 14, dனா காமன் டிஃபரன்ஸ் 6, 14 84, 84 20 104. ஸோ 15/2 × 104 கரெக்ட் தானே. 2 அடிச்சிங்கன்னா 52, 52 15 பேருக்குன்னா ஆன்சர். ஸோ 52 15 பேருக்கீங்கன்னா 780 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் 780. அவ்வளோதான் சரிங்களா. இந்த கொஸ்டின் ஓகேவா. இந்த மாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுக்காம இத்தனாவது உறுப்பு வரையும் கூடுதல் கண்டுபிடிங்கன்னு கேட்டா sn = n/2 2a + n - 1 × d இந்த ஃபார்முலா போட்டா வந்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20, 23, 26, 29 ஒரு நிமிஷம். 20 +
23 பிளஸ் 26 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 80 சீக்குவல் டு என்ன? இதுல எத்தனையாவது உறுப்பு வரைக்கும் கொடுக்காம இதெல்லாம் கூட்டுங்க, கடைசி உறுப்பை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கடைசி உறுப்பு கொடுத்துட்டா என்ன ஃபார்முலானா s of n equal to n/2 into a plus l. ஓகேவா? ஏனா முதல் உறுப்பு, எல்னா கடைசி உறுப்பு. ஓகே, இப்ப n போட்டதான் ஆன்சர் வரும். இதுல என்ன இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, இந்த இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அதை கண்டுபிடிக்க தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? n equal to l minus a by d plus 1. So last number 80, first number 20, difference வந்து 3 difference வந்து 3 plus 1. 80 20 போனா 60, 60 3 ஆல 20, 21 21. அப்ப n வேல்யூ 21. n ஏன் கண்டுபிடிக்க, அது இந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்றோம் நமக்கு தெரியணும். புரியுதா? 20 80 100. சோ 2100/2. சோ ஆன்சர் 1050. ஆன்சர் 1050. அவ்வளவுதான். புரியுதா? இந்த மாதிரி கடைசி உறுப்பு கொடுத்தாங்கன்னா இப்படி போடணும், கொடுக்கலன்னா அந்த ஃபார்முலா வச்சு போடணும். இப்போ அடுத்த சம் போலாம் கவனிங்க. இந்த சம் கவனிங்க. 400 500க்குள் 3ஆல் வகுபடும் எண்கள் எத்தனை உள்ளதுன்னு கேட்பாங்க. நானூறுல இருந்து 500க்குள்ள 3ஆல வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி, ஓகே. முதல்ல இந்த 400 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 401 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 402 3ஆல வகுப்படும். 402 3ஆல வகுப்பட்டா திரும்ப 403 404 வராது, 405 தான் வரும். ஏன்னா இது 3ஆல வகுப்படுது. அப்ப திரும்ப 3ஆல கூட்டுற நம்பர் தான் 3ஆல வகுப்பட்டு இருக்கும். 405 408 எக்ஸெட்ரா 500க்குள்ள கேட்கறாங்க. புரியுதா? 500 3ஆல வகுப்படாது. 499 3ஆல வகுப்படாது. 498 3ஆல வகுப்படும். இதுக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்கறாங்க. 402 405 408 எக்ஸெட்ரா 498 இல்ல எத்தனை உறுப்புகள்னு கேட்கறாங்க. எத்தனை உறுப்புகளுக்கு என்ன ஃபார்முலா? n equal to l minus a by d plus 1. அதேதான். என்ன இதை கொஞ்சம் வித்தியாசமா இப்படி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் நம்பர் 498, ஃபர்ஸ்ட் நம்பர் 402 பை காமன் டிஃபரன்ஸ் 3 பிளஸ் 1. 408ல 402 போனா 96. சரிங்களா? சோ 96/3 பிளஸ் 1. 96/3 பிளஸ் 1. சோ 96/3 பிளஸ் 1. இப்ப இத அடிச்சீங்கன்னா 32 33 கிடைக்கும். ஆன்சர் 33. புரியுதா? ஆன்சர் வந்து 33. சரிங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 500 600க்குள் 9ஆல் வகுபடும் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 500 இருந்து 600க்குள்ள 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்கறாங்க. சோ இதை எப்படி போடலாம்? 500 இருந்து 600க்குள்ள 9ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட கூடுதல். சரி, 500 501 502 503 இது எதுவுமே 9ஆல் வகுப்படாது. 504 தான் 9ஆல் வகுப்படும். அப்ப அடுத்து 513, அடுத்து 522 எக்ஸெட்ரா 600க்குள்ள எது 9ஆல் வகுப்படும் அப்படின்னா 597 வருமா? வராது. 594 வரும். 590 9ஆல் வகுப்படும். அதாவது இதெல்லாம் கேட்கிறாங்க. 500 இருந்து 600க்குள்ள இதெல்லாம் தான் 9ஆல் வகுப்படும். சரிங்களா? இதோட கூடுதல் கேட்கறாங்க. அப்ப இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். s of n equal to n/2 into a plus l. இதுல n கண்டுபிடிக்க தனி ஃபார்முலா இருக்கு. l minus a by d plus 1. லாஸ்ட் நம்பர் 594, ஃபர்ஸ்ட் நம்பர் 504. மைனஸ் பண்ணீங்கன்னா 90. காமன் டிஃபரன்ஸ் 9 plus 1. 90 9 அடிச்சா 10 11 11. n வேல்யூ 11. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் 504, லாஸ்ட் நம்பர் 594.
ரெண்டையும் கூட்டினா 1098. ஸோ 11/2 இன்ட்டு 1098. ரெண்டாவது அடிச்சிங்கன்னா 549. 549 இன்ட்டு 11. ஸோ 549. ஆன்சர் 6039. ஆன்சர் 6039. புரியுதா? ஸோ இதை வந்து இப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா போட தெரியும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ கூடுதல் முடிஞ்சு அடுத்து பெருக்குறவு போயிடலாம். 3, 6, 12 எக்ஸெட்ரா. இதுல 8வது உறுப்பை காண்க. அப்படி கேட்டா Tn = A R power n - 1 ஃபார்முலா. ஸோ 8வது டேர்ம் என்னன்னா ஏன்றது முதல் உறுப்பு 3. இந்த ஆர்னா என்னன்னா காமன் ரேஷியோ, பொது விகிதம். என்ன நம்பரால பெருக்கிருக்காங்க அதான் ஆர். 2ஆல பெருக்கிட்டே போறாங்க. அப்ப ஆர்ல 2 போடுங்க. என்னன்னா 8வது டேர்ம் என்ன எனக்கு 8 - 1. 8ல 1 போனா 7. அப்ப 3 × 2^7. 2^7 வரை என்ன வரும்? 16, 32, அதாவது 128. 128 3 இருக்குன்னா ஆன்சர் 384. ஆன்சர் 384. இந்த மாதிரி பெருக்கு தொடர்ல உறுப்பு கேட்டாங்கன்னா போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து இதுல ஸ்பெஷல் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு 4 ஃபார்முலா. சரிங்களா? இந்த 4 ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும். இயல் எண்களோட கூடுதல் அப்படின்னா n × n + 1/2. ஒற்றைப்படை எண்களோட கூடுதல்னா n². வர்க்க எண்களோட கூடுதல்னா n × n + 1 × 2n + 1 / 6. கன எண்களோட கூடுதல்னா n × n + 1/2 the whole square. இப்ப ஒரு 40 இயல் எண்களோட கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன 40 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்ப 40 × 41/2. 40 × 41/2. அடிச்சிங்கன்னா 820 கிடைக்கும். ஆன்சர் வந்துருச்சு. புரியுதா? இப்ப இது ஒரு முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 10² 100. இது அதே ஸ்கொயர் நம்பர்ஸ், இது கியூப் நம்பர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸை ஜஸ்ட் அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஏபிஜிபியில் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் கேட்பாங்களோ எல்லாமே சொல்லிட்டேன். கொஞ்சம் ரிவிஷன் பர்பஸில் கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நல்லபடியாக எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? எக்ஸாம் முடிஞ்சு கட் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருந்தது மீதி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.